தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனங்கள் சோதிக்கப்படுகிற எல்லா மனுஷருக்கும் தேவன் உதவி செய்கிறார். எனக்கு பிரியமான என் அன்பு அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப துவண்டு போயிருக்கீங்களா? வாழ்க்கையில் ரொம்ப சோதிக்கப்படுறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. உங்களுக்காக இறங்குகின்ற, உதவி செய்கின்ற ஒரு தெய்வம் உண்டு என்றால் அவர் இயேசு கிறிஸ்து. ஏன் அவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வேண்டும் என்றால், அவர் சோதிக்கப்பட்டு, பாடுபட்டு, கஷ்டப்பட்டு, துயரப்பட்டு ஜெயித்ததனால் உங்களுக்கும் சோதனையிலே, பாடுகளிலே, கஷ்டங்களிலே, துயரங்களிலே உதவுகிற தேவனாயிருக்கிறார். நான் பார்த்துருக்கேங்க, நிறைய பேர் சோதனை வரும் பொழுது அவங்க சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே என்னை ஏன் சோதிக்கிறீங்க? நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது உண்டு. ஏன் நானும் கூட சோதனைகள் வரும் பொழுது ஒரு காலத்திலே அவ்வாறு சொன்னவன் தான். ஏன் எனக்கு இந்த சோதனை? பின்பு பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிட்ட பிறகு, அது என்பது வேதத்தினுடைய வார்த்தைகள், அவைகளை தெரிந்து விட்ட பின்பு இந்த சோதனைகள் ஆண்டவரால் வருபவை அல்ல, சாத்தான் கொடுக்கிற சோதனை என்று தெரிந்து கொண்ட பிறகு அந்த சோதனையை எப்படி மேற்கொள்வது என்று ஆண்டவரிடத்திலே தைரியத்தை பெற்றுக்கொண்டு அதனை மேற்கொண்டு வருகிறேன். யாக்கோபுக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, சோதிக்கப்படுகிற எவனும், ஆண்டவர் கொஞ்சம் கடுமையாக தான் சொல்கிறார், சோதிக்கப்படுகிற எவனும், அது எவ்வளோன்னு கூட போட்டுக்கலாம் நீங்கள், நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக, சொல்லாதிருப்பாலாக. இங்கே ஒரு கிளியராக ஆண்டவர் சொல்லிட்டார். நீங்கள் சோதிக்கப்படுறீங்கன்னா, நான் ஆண்டவனால் சோதிக்கப்படுறேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களை சோதிப்பதில்லை. நீங்கள் அவருடைய பிள்ளைகள். அவர் சோதனை செய்வது கிடையாது. யாக்கோபு 1:14, அப்போ ஏன் எனக்கு இந்த சோதனைலாம் வருதுன்னு நீங்கள் நானும் நினைக்கலாம் இல்லையா? அதுக்கு தெளிவுரை கொடுக்கிறார். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே, அதாவது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் அவர்களுடைய சொந்த சுய இச்சையினாலே இழுக்கப்படுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தங்க, அந்த பிராந்தி பாட்டில் பார்க்கும் பொழுது அப்படியே என்னை இழுத்துச்சு, குடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் அந்த பொண்ணை பார்த்தோம் பிரதர், அவள் கண்ணு அப்படியே என்னை இழுத்துச்சு பிரதர், அங்கே தான் பிரதர் நான் தப்பு பண்ணேன் அப்படின்பாங்க. வேதம்னு சொல்கிறது, சுய இச்சையினாலே இழுக்கப்படுவீங்க, சிக்குண்டு போயிடுவீங்க, அப்புறம் சோதிக்கப்படுகிறீங்க. ஸோ இழுக்கப்படும் பொழுது நீங்களும் நானும் சிக்குண்டு போகாமல் இருக்க பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு 1:15 சொல்கிறாரு, பின்பு எடுத்துட்டாங்க, சிக்குண்டுட்டீங்க, சோதிக்கப்படுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இச்சையானது, உங்களுடைய ஆசையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். நீங்கள் இச்சையில் விழுந்துட்டீங்கன்னா அந்த இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட நான் வெளியே போகும்போது என் டிரைவர் சொல்லிட்டு இருந்தார்,
எங்கள் மாமா குடித்து கடைசி 52 வயதில் இறந்து போயிட்டார். பாருங்க, அந்த இச்சை மரணத்தை பிறப்பிக்கிறது. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, பயங்கரமாக நான் சுற்றிட்டு இருந்தான், நிறைய பெண்களோடு அவனுக்கு பழக்கம், கடைசியில் செத்து போயிட்டான். இந்த சாவு பாவத்தை பிறப்பிக்கின்ற காரணத்தினாலே, பாவம் பிறப்பிக்கின்ற காரணத்தினாலே சாவு வருகிறது. சிலருக்கு சாவு சீக்கிரம் வரும். ஏன்னா ஆண்டவர் எழுதி வச்சார்னு சொல்லுவாங்க. எந்த தகப்பனும் தான் பிள்ளை சீக்கிரம் சாவணும்னு எழுதி வைக்க மாட்டார். அப்படி எழுதி வச்சிருப்பாருன்னா அது ஆண்டவருடைய திட்டம். பட் பாவத்தில் மரித்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிலர் பார்த்தீங்கன்னா 60 வயசுக்குள்ளே இறந்து போயிடுவாங்க, 50 வயசுக்குள்ளே, 40 வயசுக்குள்ளே. அவங்களுடைய வாழ்க்கையை சற்று அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிறைய பாவ காரியங்கள் தென்பட்டதுனாலே அந்த பாவம் கர்ப்பம் தரித்து அவர்கள் பூரணமாகும் பொழுது, பாவம் முழுமை அடையும் பொழுது மரித்து போகிறார்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்கு உங்கள் மேல் என் மேல் பயங்கர பாசம், அதுபோல் நீங்களும் நானும் எங்கள் பாவத்தில் கர்ப்பம் தரித்து மரித்து போய்விடுவோமோ என்று சொல்லி ஆண்டவர் பிரியமாக இருக்கிற காரணத்தினாலே அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் சோதனை வரும் பொழுது நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிட்ட உதவி கேட்கணும். ஆண்டவரே, நான் சோதிக்கப்படுறேன், ஆண்டவரே என்ன பண்ணுறது கேட்டு பாருங்க, ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். பேதுரு பாருங்க, 3 ட்ரிப் ஆண்டவர் மறுதளித்தார். மறுதளித்த பின்பு மனம் கசந்து அழுதார். உடனே ஆண்டவர் சொன்னார், பேதுருவை பார்த்து இந்த இயேசு சொன்ன வார்த்தை, என் ஆடுகளை மேய்ப்பாயா. பவுல் சொன்னார், சவுலா இருக்கும் பொழுது துன்புறுத்தினார், எல்லாரையும் துன்புறுத்தினார். இயேசு அவர் பார்வையை எடுத்த பொழுது, அவர் கீழே விழுந்த பொழுது, சவுலே சவுலே என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் என்று ஆண்டவர் கேட்ட பொழுது அவர் உடனே சொன்னார், ஆண்டவரே என்று. எப்போ சொன்னாருன்னா, நீங்கள் யாருன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ துன்புறுத்துகிற இயேசு நான் தான். இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். நீங்கள் துன்புறுத்தப்படும் பொழுது, நான் துன்புறுத்தப்படும் பொழுது இயேசு துன்புறுத்தப்படுகிறார் என்று சவுலுக்கு தெளிவாக சொல்கிறார். உடனே சவுல், என் ஆண்டவரே என்று சொல்லி அங்கேயே சரண்டர் ஆகிடுறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சவுலுடைய வாழ்க்கை பவுலாய் பிரகாசிப்பிக்கிறது. இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். லூக்கா 22:40 இயேசு தெளிவாக சொல்கிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். நமக்கு சோதனை வரும் பொழுது நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், சோதனைக்கு உட்படுத்தப்படாதபடிக்கு ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சோதனையிலே உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். தானியேலுக்கு சிங்கத்தின் குகையிலே போடப்பட்ட பொழுது தானியேலுக்கு ஒரு பெரிய பயம் இருந்திருக்கு. அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டிருப்பான், ஆண்டவரே என்னை சிங்கத்தின் குகைக்குள்ளே போடுறாங்க, சிங்கம் என்னை சாப்பிட்டா உம்மை ஆராதித்தது, உம்மை சேவித்தது, உம்மை வணக்கம் செய்ததெல்லாம் வீணாக போயிட ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பான். ஆண்டவர் வந்து அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஷார்தாக், மேஷாக், அபித்நேகோ அவர்கள் எரி நெருப்பிலே போடப்பட்ட பொழுது ஆண்டவர் அங்கே வந்து அவர்களோடு உலாவி அந்த எரி நெருப்பு அவர்களை தீண்டாதபடிக்கு பார்த்து கொண்டார். இங்கே நீங்களும் நானும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஜெபிப்போமே, ஆனால் உங்களையும் என்னையும்
நெருப்பு தீண்டாது, சிங்கம் தீண்டாது, சிங்கத்தின் வாய் கட்டி போடப்படும். பவுலும் சொல்கிறார் இல்லையா, பார்த்து உஷாராக இருங்க, எதிரியானவன் சிங்கத்தின் கர்ஜனை கொண்டு உங்களை தாக்க தயாராக இருக்கிறான் என்று. எனவே ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்து பாருங்கள். நீங்கள் சோதிக்கப்படுறீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை காப்பாற்றுவார். என் தேவன் உங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். God bless you all.